இஹ்ராமோட வெள்ளை நிற ஆடையில பெண்களும் ஆண்களும் என்ன செய்வாங்க, தல்பியாவை ஓதிக்கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் வானிலிருந்து பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பான். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட நசீபை தந்தருள்வானாக. இப்படிப்பட்ட நசீபை நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருள்வானாக. இது ஹாஜிகளோட நிலைமை, இந்த நிலைமை. அப்ப ஹஜ்ஜுக்கு வராத ஒரு நிலைமை என்ன நிலைமை சொல்லுங்களேன்? ஹஜ்ஜுக்கு வராதவர்களும் அல்லாஹ் கிட்ட சந்தோஷப்படுறாங்க. அது அவங்களோட நிலைமைகள் என்ன சொல்லுங்களேன்? ஹாஜிகள் என்ன செய்யறாங்க, இஹ்ராமுடைய நிலையில இருக்கிறாங்க, துவா செய்யறாங்க. இங்க வராதவங்க என்ன செய்வாங்க? நோம்பு வைப்பாங்க. இங்க வராதவங்க என்ன செய்வாங்க? அரஃபாவுடைய நாள்ல ஊர்ல என்ன செய்வாங்க? நோம்பு வச்சு என்ன செய்வாங்க? துவா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப உலக மக்கள் எல்லாரும் துவா செய்யக்கூடிய நாள் தான் அரஃபாவுடைய நாள். உலக மக்கள் எல்லாரும் துவா செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு வந்தவர்களும் சரி, வராதவர்களும் சரி, எல்லாரும் துவா செய்வாங்க. அரஃபாவுடைய நாள்ல ரப்பே ரப்பே அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அந்த மலக்குமார்ட்ட சொல்லுவான், நீ யார படைக்க வேணான்னு சொல்லி அந்த படைப்பை பாருப்பா. அவருடைய தேவைகளை பிற்படுத்திட்டு என்னுடைய பொருத்தத்திற்காக என்ன செஞ்சிருக்காங்க, இந்த வெயில்ல அவங்களுடைய தேவைகளை பிற்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன நாடுறாங்க, அவங்க என்ன தேவை இருக்கோ நான் உங்க தேவையை நிறைவேற்றி தரேன் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தேன். அப்படிப்பட்ட நாள் தான் அரஃபாவுடைய நாள். அந்த மைதானம் தான் அரஃபாவுடைய மைதானம். அன்னை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருவரும் சந்தித்த இடம் தான் அரஃபாவுடைய மைதானம். இந்த மலைக்கு பேர் ஜபல் ரஹ்மான் சொல்லுவாங்க. இந்த மலைக்கு பேர் என்ன? ஜபல் ரஹ்மான். இந்த மலைக்கு மேலதான் இருவரும் ஒன்று சென்றார்கள் என்பதாக கிதாபுல பார்க்க. அப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் இருவரும் ஒன்று சேர்ந்த இடம்தான் இந்த மைதானம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அரஃபாவுடைய நாள்ல எந்த அளவுக்கு வலியுறுத்தி துஆவை பத்தி சொன்னாங்கன்னு சொன்னாங்க, ஒரு ஹாஜி வராரு, துஆ கேட்கிறாரு, என்னுடைய துஆ எல்லாம் கபூல் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் மலக்குமார்கள் பாவத்தை எழுதிடும். மலக்குமார்கள் பாவத்தை எழுதிடுவாங்க. அப்ப அந்த சிந்தனையே கிடையாது, அந்த சிந்தனையே கிடையாது. பெருமானார் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள்ல துஆ செஞ்சா 100க்கு 100 கபூல். அந்த 100க்கு என்ன செய்யும், அந்த துஆ கபூல் ஆகும் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. அதுக்கு